எடுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? காலையிலேயே அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. அவர் அத்தி மரத்தை அண்ணாந்து பார்த்தார். கீழே சீசர்கள் நின்று கொண்டிருக்கிறார். என்ன தேடினாரம்மா சொல்லுங்க? என்ன தேடினார்? ஒரு பழம் கூட அதுல இல்ல. என்ன சொன்னாரு? அவர் தேவகுமாரன், தேவ ஆவினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசுங்கிற பெயரை பெற்று கிறிஸ்துங்கிற பெயரை அபிஷேகமா வாங்கினவர், இறை சேவை செய்கிறார், பிணியாளிகளை சுகமாக்குறார், பிசாசுகளை துரத்துகிறார், குஷ்டரோகிகளை சுத்தமாகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். மகிமையான காரியங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கிராமத்துக்கு போனாலும் எந்த பட்டணத்துக்கு போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அற்புதங்களை காண, அந்த அதிசயங்களை காண ஏராளமான பெண்களும் பிள்ளைகளும் மனுஷர்களும் இங்க கூடி நிறைஞ்சு வராங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இன்று காலையிலே அவர் ஒரு சீஷர்களோடு சென்று அத்தி மரத்தை அப்படிலாம் பண்ணலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அத்தி மரத்தை அண்ணாந்து பார்த்து தன் பசிக்காக ஒரு அத்தி பழமாவது கிடைக்குமா என்று ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தார். ஒரு அத்தி பழம் கூட என்ன சொன்னார்? அப்படியே போயிருக்கணும். சீஷர்கள் ஒண்ணு கேட்க போறது இல்லை. நம்ம மாமரத்தை அண்ணாந்து பார்த்திருப்போம், தென்னை மரத்தை அண்ணாந்து பார்த்திருப்போம், புளிய மரத்தை அண்ணாந்து பார்த்திருப்போம். காய்க்கவில்லை என்றால், கனி இல்லை என்றால் நம்ம கடந்து போயிடுவோம். ஆண்டவர் அப்படி என்ன செய்யல, கடந்து என்ன செய்தார்? அண்ணாந்து பார்த்தார், கனியை தேடினார். ஒரு அத்தி கனியும் அங்கே இல்லை. இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் கனியை புசிப்பது தேடுங்கள் என்று நமக்கு உபதேசம் பண்ணினவர். அவரும் ஒருவேளை பசிக்கு ஒரு அத்தி மரத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு கனியை தேடினார். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்றோம். அவர் தேடினார். அந்த மரத்துல ஒரு கனி கிடைச்சதா? ஆனா தேடுங்கள் கண்டடைவீர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று. அவர் அத்தி மரத்திலே கனியை தேடுந்து அவர் பசிக்காக அல்ல, இன்னைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய உபதேசத்துக்காக. அதுல நமக்கு அவர் ஒரு பாடம் சொல்ல, சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை நடத்தினார். என்ன சொன்ன தெரியுமா? சீஷர்களை பார்த்தார். உங்களுக்கு சொல்லுகிறேன், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்குண்டு நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போக என்று நீங்க சொல்ல அது அப்படியே ஆகும் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஒரு பாடத்தை நடத்தினார். எவ்வளவு விசுவாசம் இருந்தார்? அவர் நினைச்சிருந்தால் அந்த அத்தி மரம் முழுவதையும் கனிகளால் அப்படியே நிரம்பி குலுங்கை செய்திருக்க முடியும். அப்படி செய்திருப்பாரானால் சீஷர்களுக்கு அவர் எங்கிருந்து பாடம் நடத்த முடியும்? சீஷர்களுக்கு அவர் எப்படி பயிற்சி கொடுக்க முடியும்? அங்கே அவர் ஒரு உபதேசத்தை எப்படி பண்ண முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர்தான் இந்த கடற்கரையிலே இரவெல்லாம் வலையை போட்டு ஒரு மீன் கூட அகப்படாத விடிய காலையிலே வலையை அலசின அந்த சீஷர்களை பார்த்து, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உண்டா? படிங்க. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இந்த கேள்வியை கேட்கிறார். காலை நேரத்திலே கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடம் உண்டா என்று கேட்டார். எனவேதான் ஊழியக்காரர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்களா இருந்தால் இந்த ஊழியத்தை அவர்களால் செய்ய முடியாது. அப்படி செய்யவும் கூடாது. ஊழியக்காரிகள் மிகவும் எளிய நிலையிலே, உபத்திரமான நிலையிலே, வறுமை கோலத்திலே, கஷ்டத்திலே, ஒருவேளை ஆகாரம் இல்லாத ஒரு பரதேசி கோலத்திலே போனாதான் ஆண்டவருடைய அற்புதத்தை இல்லாத ஜனங்கள் மத்தியிலே செய்ய முடியும். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்வார்? மகிமைப்படுவார். இல்லாத ஜனங்களிடம் போகணும் ஊழியம். சுவிசேஷம் கஷ்டப்படுற மக்கள் மத்தியிலே போகணும். சுவிசேஷம் புண்ணியாளிகள் மத்தியிலே போகணும்.
சுவிசேஷம் பிசாசுகள் பிடித்தவர்கள் மத்தியிலே போக வேண்டும். வறுமை கோலத்தில் உள்ள மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை என்ன? குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்றார். Praise the Lord. அல்லேலூயா. இன்னொரு